வணக்கம். நெருப்பு தமிழன். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தீவிர பிரச்சார கூட்டம் இது ஒவ்வொரு முறையுமே பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. அது உண்மையிலேயே அவர் இதனால தான் வெளியில் வருவதற்கே பயந்தார் அப்படிங்கிறது தெளிவாகுது. கூட்டம் எங்கே போனோமானாலும் திருச்சியில் ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடந்திருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. நாகப்பட்டினத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இன்றைக்கி நாமக்கல் கரூரில் இன்றைக்கு அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஏங்க நான் கேட்குறேன், விஜய் நீங்கள் படத்தில் பார்த்துருக்குறீங்க. படத்தில் விஜய் எப்படி நிற்கிறாரு, எப்படி நடக்கிறாரு, எப்படி ஆடுறாருன்ற வரைக்கும் பார்த்துருக்குறீங்க. ஏங்க இவ்வளவு கூட்டம், குழந்தைகளை எல்லாம் கொண்டு போய் இவ்வளவு பேர் இப்படி பைத்தியக்காரத்தனமாக தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது, இப்படி ஒரு கேவலமான ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இருக்குது. அவன் கழுவி ஊற்றுற மாதிரி நயன்தாரா வந்தாலும் நக்கிக்கிட்டு நிற்கிறானுங்க, நமிதா வந்தாலும் நக்கிக்கிட்டு நிற்கிறானுங்க, விஜய் வந்தாலும் நிற்பானுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி மற்றவன் சொல்கிறது மாதிரி நீங்களும் நடந்துக்கிட்டீங்களேங்க. ரசிகர்கள் என்பவர்கள் ஒரு அடிவருடி முட்டாள்கள். இவங்களுக்கு எந்த விதமான சுய அறிவும் கிடையாதுங்கிறது தெளிவாகுதுங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தில் கூடி உங்களுக்கான ஒரு பாதுகாப்பை வைத்துக்கொள்ளணும். உங்களால் இன்றைக்கி உங்கள் தலைவனுக்கு 1008 பிரச்சனை வரும். இனி அவன் கட்சி நடத்த முடியுமா? இனி அரசியல் பண்ண முடியுமா? இல்லை இனி அரசியல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுமா? எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுங்க. தயவு செய்து ஏன் இவ்வளவு பேர் கூடுறீங்க? உங்களுக்கெல்லாம் கூடுறேன்னா எவ்வளோ இன்றைக்கி தொலைக்காட்சி இருக்குது, அதில் உட்காந்து பார்க்கலாம். பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு போகிறீங்க. 33 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, 62 பேருக்கு மேலே இன்றைக்கி அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும்? இன்றைக்கு ஒரு தமிழக அரசியலில் ஒரு பிரச்சாரத்திற்கு இது வரைக்கும் இந்த உலகத்தில் நடக்காத ஒரு பெரிய அசம்பாவிதம். இந்த உலகத்தினுடைய வரலாறே இதுதான். இதெல்லாம் நான் ஒன்றும் சொல்கிறது மாதிரி இல்லைங்க. மனம் மிகப்பெரிய வேதனை அடையுது. ஏன் இப்படி முட்டாள்தனமாக இருக்கிறீங்க? ஏன் பிள்ளைகட்டியை தூக்கிட்டு போகிறீங்க? ஒரு அமைதியாக உட்காந்து வீட்டில் உட்காந்து ஒரு தொலைக்காட்சியில் பார்க்கலாம். இது சொல்கிறபடி இல்லைங்க.